Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih fala tamutunna illa wa antum muslimun. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனோர் வாழும் அற்புதம் என்னும் தலைப்பில் இன்றைய தினம் அல் குர்ஆன் உள்ளங்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. அல் குர்ஆனை ஓதினால், அல் குர்ஆனை பற்றி சிந்தித்தால், அல் குர்ஆனை நாங்கள் கேட்டால், அல் குர்ஆன் அந்த உள்ளத்தை அல் குர்ஆன் அப்படியே வசீகரித்து கொள்ளும். அல் குர்ஆனின் பால் நாங்கள் கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி கொண்டு போனோம் என்றால் அல் குர்ஆன் எங்கள் அதுக்குள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும் என்ற மிக முக்கியமான செய்தியை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அல் குர்ஆனை பற்றி யார் குறைஷிகள், மக்கத்து குறைஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆனி வல்கவ் ஃபீஹி லஅல்லகும் தஅலிபூன். இந்த குர்ஆனை நீங்கள் கேட்க வேண்டாம், இந்த ஓதக்கூடிய குர்ஆனை நீங்கள் செவிமடுக்க வேண்டாம், நீங்கள் மிகைப்பதற்காக அதில் குழப்பத்தை வீணாக காரியம் செய்யுங்கள் என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுகின்றனர். என்ன சொன்னாங்க? குர்ஆனை நீங்க கேட்டுறவானாம், இந்த குர்ஆனை நீங்க கேட்டா அதுல ஏதாவது குளறுபடி இருக்குதுன்னு சொல்லி வீணான காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி குறைஷி காபிர்கள் சொன்னாங்க. பொதுவாக ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அல் குர்ஆனை பேசக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான முதலாவது பிரச்சனையே இதுதான். இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும், அல் குர்ஆனை பற்றி தேட வேண்டும், சஹீஹான ஹதீஸ்களை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், நல்ல வழியில் போக வேண்டும் என்ற காபிர்கள் இஸ்லாத்தில் வெளியில் இருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்குள்ளுக்கு இருந்து இஸ்லாத்தை விளங்காம குழப்பக்கூடிய ஆக்களும் இதே கருத்தை தான் சொல்லுவாங்க. தௌஹீத் பள்ளிக்கா போறீங்க, சிடிடிக்கா போறீங்க, அங்கேயா போய் தொழுறீங்க, உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையா, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமான்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை பேசுறதுக்கு தான் பார்ப்பாங்களே ஒழிய சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க காதால கேட்க மாட்டாங்க. எப்படியோ இதை தடுக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். பொதுவாக அல் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்றால் வசீகர தன்மை மிக்கது. சாதாரணமாக உலகத்தில் எந்த இலக்கியமும், அதாவது அரபை பத்தி ஒருத்தனுக்கு அடியுமே நுனியுமே தெரியாத ஒருத்தன் வைப்போம். எங்கேயாவது இருந்த ஒரு நாட்டில் அவருக்கு குர்ஆனை பத்தி கேட்கவே இல்லை, அவருக்கு ஆபாத்தா கூட தெரியாது, அதுல அல்பபெட்டிக் கூட தெரியாது, ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு அல் குர்ஆனை ஓதுறத்தை வச்சு கேட்டா அவர் அந்த ஓதுதன் பால் அவர் லயித்து போய் விடுவார். இலங்கையில இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க, கல்ஃப் கண்ட்ரிக்கு போறது எப்படி, பேரை மாத்தி கொண்டு போவாங்க. மாற்று மத சகோதரர் என்ன செய்வாங்க, வேலைக்கு போறதுக்காக வேண்டி பேரெல்லாம் மாத்தி கொண்டு போவாங்க. அங்க போய் குர்ஆன் ஓதுறத்தை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் ஏராளமான கழிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஒன்றுமே புரியாது, ஆனா அந்த ஓதுற சவுண்டு எதுகை மோனை அது ஓத போக்கில வரக்கூடிய அந்த வசீகர தன்மையால அவங்களோட மனதை அப்படியே அல் குர்ஆனின் பால் அவங்க வைக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இது காலாகாலமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஒரு கவிஞராக இருந்த உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய சகோதரன் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாரு, ஒரு தரம் அவருடைய சகோதரன் அபூதர் கிட்ட போய் சொல்லி, மக்கால எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது, நான் மக்காவுக்கு போய் வாரன், ஏண்ட வேலையும் சேர்த்து நீங்க பாருங்க என்று சொல்லி சகோதரன் பாரத்தை கொடுக்குறாரு. நாங்க வளமையா செய்யறது தானே, ஏதாவது ஒரு வேலைக்கு நாங்க போறோம்னு சொன்னா சகோதரன் கிட்ட சொல்றது எந்த வேலையும் சேர்த்து பாருங்க என்று சொல்லிட்டு போறாரு. போனவர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, இந்த கிழமை வருவாருன்னு பார்த்தா மிச்ச நாளைக்கு பிறகு அவர் ரிட்டர்ன் வாராரு. வந்ததோட அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஒரு அலுவலா போய் வாரன்னு சொன்னீங்க, போய் என்ன இவ்வளவு நாள் நீங்க லேட் ஆகினீங்க, என்ன விஷயம் என்று கேட்க போகல உனைஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபூதரே நீங்க இப்ப தொழுது கொண்டு இருக்கிறீங்க, தொழுது கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னா இஸ்லாத்தை ஏற்கல, ஆனா அவர் இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், அவனை நான் தொழ வேண்டும், இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணத்துல இருந்தாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. சிலைகளை வணங்கவில்லை, கற்களை வணங்கவில்லை, மரங்களை வணங்கவில்லை, லாத் உஸ்ஸா போன்ற சிலைகளை ஒன்றுமே வணங்காம நல்ல மனிதராக இருந்தாரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி இந்த அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர் மதீனா வாசி, மதீனால தான் இருக்கிறாரு.
அப்ப மதீனால இருக்கும் பொழுதும் இவர் வந்து இறைவன் ஒருவனை வணங்கினாரு, ஆனா இந்த சிலைகள் ஒன்றையுமே வணங்கல. அப்ப தான் வந்து எப்படி ஒரு வணக்கத்தை மேற்கொண்டாரோ அந்த மாதிரி அல்லாஹ்வை வணங்கணும் என்று சொல்லி வணங்கி கொண்டு இருந்தார். அப்ப உனைஸ் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, நான் மக்காவுக்கு போனேன்னா அங்க போனதோட ஒரு ஆள், நீங்க எப்படி ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி அங்க ஒரு ஆள் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. மக்கால வந்து நீங்க இப்ப எந்த சிலைகளையும் வணங்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்கணும் நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்களே, நீங்க சொல்லக்கூடிய இதே மார்க்கத்தை அங்க மக்கால ஒரு மனிதர் என்ன சொல்றாரு, சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இவர் சொன்னதோட அப்ப அவர் கேட்கிறாரு, மக்கால அவரை சொல்றாரு சரி, ஆனா அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவர் ஒரு கவிஞன் சொன்னாங்க, இவர் ஒரு சோதிடன் சொன்னாங்க, இவர் ஒரு சூனியக்காரன் சொன்னாங்க. அப்ப போன உனைஸ் ரலியல்லாஹு யார் என்று சொன்னா, இவர் மதீனால இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிஞர்கள் ஒரு ஆள். இப்ப கவிஞர்கள் என்று சொன்னா ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் தானே. பாரதியார் ஒரு கவிஞர்னா அவருடைய கவிதைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், வள்ளுவர் சொன்னா அவருடைய ஒரு கவிதைக்கு வித்தியாசம் இருக்கும், வாலி சொன்னா அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், வைரமுத்து சொன்னா அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். எல்லா கவிஞர்களும் அவங்களோட தமிழ் நடைகளை பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வித்தியாசமாயிருக்கும், ஆனா நல்ல கவிஞர்கள் தான். அந்த மாதிரி இவர் அரபு இலக்கியத்துல ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான கவிஞர்கள்ல மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள். இவர் மக்காவை சேர்ந்தவர் இல்ல, மதீனாவை சேர்ந்தவர். அப்ப உனைஸ் ரலியல்லாஹு அங்க மக்காவுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அல் குர்ஆன் வசனங்களை செவிமடுத்தார். இதுதான் விஷயம். அல் குர்ஆன் வசனங்களை செவிமடுத்தவர் அவருக்கு தெரிஞ்ச கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். நான் பெரிய ஒரு கவிஞன், ஆனா இந்த முகமது சொல்லக்கூடியது வித்தியாசமாயிருக்குது, இது வந்து ஒரு கவிதையாக இருக்கக்கூடாது, அவர் சொல்றது கவிதையாக இருக்கவே முடியாது. இப்ப அந்த மக்கள் இவர் ஒரு சூனியக்காரனா சொல்றாங்க, இவர் சொல்றது சூனியம் மாதிரியும் இல்ல. அந்த மக்கள் இவர் ஒரு ஜோதிடக்காரனா சொல்றாங்க, சோதிடம் சொல்லக்கூடியமா இருக்குது, அப்படின்னு இல்லையே என்று சொல்லி அவருக்கு தெரிந்த அவருடைய கவிதையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன குர்ஆனை ஒப்பு நோக்கி பார்க்கிறார், ஒப்பு நோக்கி உரசி பார்க்கிறாரு. அவருக்கு தெரிந்த அந்த கவிதை என்ற கல்லுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த குர்ஆன் என்ற தங்கத்தை உரசி பார்க்கிறாரு. உரசி பார்த்தா இது பக்கா தங்கமா தான் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள் எல்லாத்தையும் மிகைக்கக்கூடியதா இருக்குது, இது சோதிடம் இல்ல, இது சூனியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்ல, இதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்று சொல்லி அவர் விளங்கி கொள்றாரு. விளங்கி கொண்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் அவருடைய சகோதரர்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக அவர் உண்மையாளர், அந்த மக்கள் தான் பொய்யர்கள் சொல்றார். இப்ப இத கேட்டதோட அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நானும் அவரை போய் பார்க்கணுமே என்று சொல்லி அவர் ரெடி ஆகுறார். பாருங்க, அல் குர்ஆன் வசனத்தை சொன்னதோட அப்படியே கேட்டுட்டு போகாம சொன்ன விஷயத்தை தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதை பத்தி சிந்திச்சு அதை மனசுக்குள்ள உள்வாங்கினவர் அந்த உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர் அவருடைய சகோதரனுக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்றாரு. சொன்னதோட அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு, நானும் மக்காவுக்கு போறேன்னு சொல்லி மக்காவுக்கு போறாரு. மக்காவுக்கு போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல மக்கால எப்படி என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களையும் தேடி தேடி அடிக்கணும் என்று சொல்லி திரிகிற ஒரு காலம். எப்படி ஒளிச்சு தான் பிரச்சாரங்களே நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபால தொழுது கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அவருக்கு மேல வந்து அழுகிய ஒட்டகங்கள் எல்லாத்தையும் தூக்கி வந்து போடுவாங்க. நபி அவங்க சுஜூதுல இருந்து எழும்புறதுக்கு சிரமப்படுவாங்க. அதை பார்த்து அந்த மக்கத்து குறைஷி காபிர் தலைவர்கள் எல்லாருமே பக்கத்து அப்படியே சேர்ந்து இருந்து பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள். நபி அவங்க எழும்புறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து, யாருடா இந்த வாப்பாக்கு இந்த வேலையை செஞ்சான்னு சொல்லி இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழும்ப வைப்பார்கள். இதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏண்ட ஈர கொலை ஏண்ட ஈர கொழுந்து என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்திய ஒரு மகளாக இருந்தாங்க. அப்ப மக்கால வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடிய காலம், இஸ்லாத்தை பத்தி சொன்னாலே அடிக்கக்கூடிய ஒரு காலத்துல தான் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு போறாரு. மதீனால இருந்து அவரு அங்க போனதோட அங்க போய் ஆக்களுக்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கிறாரு. எப்படி விசாரிக்கிறாருன்னா, லைட்டா கதையை போட்டு பார்க்கிறாரு. இந்த மதம் மாத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஆள் இருக்கிறாரு, அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்லி சும்மா கேட்கிறாரு. சாதாரணமா தானே கேட்டாரு, இதுல என்ன பிழைக்குது?
இதை கேட்டதோட அந்த கேட்டவர் என்ன சொல்றாருண்டா, அடே இங்க பாரு, இந்த முகமதை பத்தி யாரோ ஒருத்தன் தேடி வந்திருக்கிறான் என்று சொல்லி வந்த அவ்வளவு பேரும் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போட்டு மொத்தி அடிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் ஹதீஸ்ல சொல்லக்கல, எலும்பால் அடிச்சாங்க, கையில என்னென்னலாம் கிடைச்சதோ கிடைச்சதால எல்லாம் போட்டு ரவுண்டு கட்டி அடி. அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மயக்க அடிச்சு தூக்கி வீசிட்டு போயாச்சு. வீசிட்டு போனதோட அபூதல் கிஃபாரி அப்படியே எழும்புறாரு. எப்படி எழும்புறாராம்? செவப்பு சிலையா அப்படியே எழும்புறாரு. என்னது? ரத்தம், மேல் முழுக்க அப்படியே ரத்தம். எப்ப அடிபட்டன் எப்ப உளுந்தோ ஒன்றுமே அவருக்கு நினைவில்லை. அப்படியே எழும்புறாரு. எழும்பி பார்த்தா காபாட ஓரத்தை அங்கே தேடி பார்க்கிறாரு. ஜம்சம் தண்ணி கிணறு இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அங்க போய் முகத்த கைய காலெல்லாம் கழுவிட்டு இந்த ரத்தம் எல்லாத்தையும் போக வச்சுட்டு காபாவுடைய திரைச்சீலைக்கு பின்னுக்கால போய் உட்கார்ந்து கொள்றாரு. உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் வந்து ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டு அவனை கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப ரெண்டு பெண்கள், இதே பெண் சொன்னா கொஞ்ச நாள் கழியுது, இரவு நேரம், இரவு என்று சொன்னா நல்ல நடு இரவு, ஒரு 2 மணி 3 மணி மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே உறங்குகின்ற நேரத்தில் ரெண்டு பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, சஃபா மருவாக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 2 சிலைகளை வந்து வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப 2 சிலைகளை வணங்கி கொண்டிருக்க போகல இதை பார்த்து அவருக்கு பொறுக்குதில்லை, அபூதல் கிஃபாரிக்கு பொறுக்குதில்லை. இவங்க எப்படி சிலையை வணங்கலாம் என்று சொல்லி அந்த பொம்பளைகிட்ட போய் வரப்போகல, என்னம்மா வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சிலையெல்லாம் வணங்கலாமா என்று சொல்ல போகல அவங்க கோபத்தில் ஏசுறாங்க. எப்படி ஏசுறாங்க? நீ இந்த பேசுற பேச்சை மட்டும் எங்க வீட்டு ஆம்பளை யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா உன்னை தொலைச்சி போடுவாங்க. தொலைச்சி போடுவாங்கன்னு எப்படி தொலைச்சி போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கினவர் தானே, அந்த அளவுக்கு ரவுண்டு கட்டி அடி வாங்கினவர். அதை சொல்லிட்டு சும்மா போகாம அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, ஏசி போறாங்க. ஏசி போக்கல அந்த இடத்துக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வராங்க. வரப்போகல அந்த பொம்பளை பேசி கொண்டு போறதை கேட்கிறாங்க. பாருங்க, தேவையில்லாம ஒரு ஆள் பேசி கொண்டு இருக்கிறாரு என்று சொல்லி சொல்றதை கேட்டதோட இவங்க அப்படி வராங்க. உள்ளுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு காபாவை தவாப் செய்தார்கள். காபாவை தவாப் செய்யும் பொழுது அவருடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுறாங்க. இப்ப நடு நிசி என்றதால மக்கா சூழல்ல யாருமே இல்ல, எல்லோரும் தூக்கமா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து அங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்க போகல இவருக்கு விளங்குது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா தான் இருக்கணும்னு சொல்லி போய் சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல போகல அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், அவ்வாறே உங்களுக்கும் சாந்தி ஆகட்டும் என்று சொல்லி பதில் சொல்றாங்க. பதில் சொன்னதோட நபி அவங்க கேட்கிறாங்க, நீங்க யாரு, உங்களை நான் இதுக்கு முந்தி பார்த்ததே இல்லையே, இந்த நடு ஜாமத்தில் என்ன வந்து சலாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா, நீங்க யாரு, பேசினால கேட்டாலே வந்து மொத்தன்னு மொத்திடுவார்கள் என்று நபி அவங்க கேட்கிறாங்க. நீங்க யாரப்பான்னு கேட்க போகல அவர் சொல்றாரு, நான் கிஃபார் குலத்தை சேர்ந்தவன் சொல்றாங்க. கிஃபார் குலம் என்று சொன்னா மதீனால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அந்த குலத்தை சேர்ந்தவர் என்று சொன்னதோட நபி அவங்க விரல் எடுத்து தலையில இப்படி கையை வைக்கிறாங்க. சொல்லுவோம் தலையில கை வைக்கிறோம்னு சொல்லி இப்படி நெற்றியில அவங்க நபி அவங்களோட விரலை வைக்கிறாங்க. வச்சதோட இவர் நினைக்கிறார் என்னது, நம்மளோட கோத்திரத்தை சொன்னதோட நபி அவங்க வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்களோ, நம்மளோட கோத்திரத்தை சொல்லி அறிமுகப்படுத்தினது நபி அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ என்று சொல்லி அவரை நினைச்சு கொள்றாரு. யாரு? அந்த அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி அவங்க வந்து ஏன் இப்படி விரல வச்சாங்க கையை வச்சாங்கன்றது சொல்லி ஹதீஸ் சொல்ல வரல, என்ன காரணம்னு சொல்லி. ஆனா பொதுவாக நாங்க விளங்கி கொள்ளலாம், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில என்ன சரியண்டா நான் டக்குனு அல்லாஹ் என்ன வேலைவா பாத்தீங்கன்னு சொல்ற மாதிரி நபி அவங்க அப்படி ஒரு எண்ணத்துல சொல்லி இருக்கலாம். சரி, அப்ப நபி அவங்களோட கரங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போறாரு. யாரு? அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்களோட கையை பிடிக்க போகல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து விட்டாங்க. அந்த வேலை செய்ய போங்க, அவரோட டச் பண்ண போவாதீங்க என்று சொல்றாங்க. ஏனென்று சொன்னா அல்லாஹ்வின் தூதரை பற்றி என்னை விட அவரே நன்கறிந்தவராக இருந்தார். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை ஒசத்தி பார்த்து, நீங்க எத்தனை நாளா இங்க இருக்கிறீங்க என்று கேட்கிறாங்க. எத்தனை நாளா இருக்கிறீங்கன்னு கேட்க போகல அவர் சொன்ன பதில், நான் இரவு பகல் என்ன சொல்லி 30 நாட்களாக நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் சொல்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கணும் என்று சொல்லி மதீனால இருந்து வந்து 1 நாள் 2 நாள் இல்ல
30 நாளா கௌபா கிட்டேயே அப்படியே டென்ட்டை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது நான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப கேக்குறாங்க, நீங்க இத்தனை நாளா உங்களுக்கு உணவளித்தது யாரு? எங்க தின்னீங்க? என்ன குடிச்சீங்க என்று கேக்குறாங்க. கேட்கல அவர் சொன்னாரு, நான் ஜம்சம்மை தவிர வேறு எந்த உணவும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் குடிச்சது எல்லாமே ஜம்சம் தண்ணி மட்டும்தான். பசிக்கிற நேரம் எல்லாம் ஜம்சம் தான் குடிப்பேன். அது குடிச்சதால என்ற வயிற்றில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாம் அப்படியே சேப் ஆகிட்டு. அப்படின்னு என்ன? குடிச்சதால என் பசி எல்லாம் போயிட்டு வயிறெல்லாம் நல்லா டும்முண்டு ஆவிரிக்குது. என் ஈரல்ல கூட பசி அளவு கூட விளங்கல்ல. அப்படியே சொல்றாங்க, என் ஈரலில் பசி கொடுமை எனக்கு விளங்கல்ல என்று சொன்னா பசியே எனக்கு வரல என்று சொல்லி அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. சொன்னதோட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜம்சம் பரக்கத் மிக்கதாகும், அது ஒரு வகையில் வயிற்றை நிரப்பக்கூடிய உணவாகவும் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜம்சம் நீருக்கு தனியான ஒரு மகத்துவம் இருக்குது. ஜம்சமுக்கு சொல்லி ஒரு மகத்துவம் இருக்குது. என்ன மகத்துவம்? அதை குடிச்சு திண்டு ஒரு மனுஷன் அதை குடிச்சு கொண்டே ஒரு மாசத்துக்கு மேல உயிர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னா அதை அந்த அளவுக்கு எங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடியது, எங்களுக்கு உணவுக்கு பதிலாக நாங்கள் அதை குடிச்சு கொண்டே உயிர் வாழ்றதுக்கு ஏற்றது, எங்களது பசியை போக்கக்கூடியது. இது எல்லாமே காரணம் என்னது? அல்லாஹ்வுடைய பரக்கத் அதுக்கு இருக்குது. அது பரக்கத் நிறைந்தது அதுதான். அப்ப கொஞ்சமா குடிச்சாலும் எங்களோட பசியை போக்கக்கூடிய வல்லமை அந்த ஜம்சம் நீருக்கு இருக்கின்றது என்று சொல்லி நாங்க விளங்கி கொள்ளேன். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு இன்றிரவு உணவளிக்க எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறாங்க. இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னண்டா, இந்த இடத்துல மனுஷன் வந்தவங்களை வரவேற்கணும், பசிச்சிருந்தா உணவு கொடுக்கணும், வார விருந்தாளியை கவனிக்கணும். இந்த விஷயம் எல்லாத்திலையும் முதல் ஆளாக நிற்கக்கூடியது இந்த மக்கா காவிர்களுக்கு, பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்தது. குறைஷி காவிர்கள் இருந்தாங்க தானே, மக்கத்து காவிர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்று சொன்னா எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. ஆனா நல்ல பழக்கம் எதுன்னு கேட்டா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான். அதுல ஒன்று என்னது? வாக்களித்தா மாறு செய்ய மாட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டாங்களா அதை நிறைவேற்றுவாங்க. அபயம் அளிக்கக்கூடிய பண்பு அவர்கள்ட்ட இருந்துச்சு. எதிரியா இருந்தாலும் என்னைய காப்பாத்தண்டி கிட்ட வந்தான்னு சொன்னா அவரோட உயிரை கொடுப்பாங்களே தவிர இவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதே போல விருந்தோம்பல் பண்பு அவர்கள்கிட்ட இருந்தது. இது மக்கத்து காபிர்களுக்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு. அப்போ ஒரு காபிர்கிட்டயே இந்த பண்பு இருக்கும் என்று சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யோசிச்சு பாருங்க. அவர் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வின் தூதருக்காகவும் தன்னைக்கிட்ட இருந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் அள்ளி தெளித்தவர். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, வந்த இந்த மனுஷனுக்கு அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நான் கூட்டிட்டு போறேனே, நான் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு என்று சொல்லி நபி அவங்க கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. நபி அவர்களும் அனுமதி கொடுத்ததோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோட நானும் சென்றேன் என்று சொல்லி அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்களோட கதவை திறந்து தாயிப் நகரத்திலிருந்து எடுக்கப்பட்ட உலர்ந்த திராட்சையை அள்ளி கொடுக்குறாங்க. இவரு 30 நாளைக்கு போற இன்றைக்கு தான் சாப்பாடு என்று சொல்லி இந்த ஈச்சம்பழத்தை தின்றாரு. இந்த பேரீச்சம்பழங்கள், அதாவது காய்ந்த இந்த பேரீச்சம்பழங்களை 30 நாளைக்கு போறோம் அன்றைக்கு தான் அவர் தின்றார். தின்னுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்கடா, யத்ரிப் என்று சொல்றது மதீனாவுக்குரிய பேர். யத்ரிப் என்றாலே மதீனாக்குரிய உண்மையான பேர் யத்ரிப் தான். அந்த யத்ரிப் என்ற பேர் எப்படி மாறிச்சுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு மதீனத்துன் நபி அவர்களுடைய நகரம் என்று சொல்லி பேர் வந்ததால அது அப்படியே மதீனாண்டே பேராவிட்டு. உண்மையான பேர் பழைய பேர் எப்படின்னு கேட்டா யத்ரிப்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க அதை எப்படி சொல்றோம்? மதீனான்னு சொல்றோம். மதீனாண்டா மதீனத்துன் நபி அவர்களுடைய நகரம் அது. அப்ப மதீனான்னு சொல்லி பேச்சு வழக்குல நாங்க அப்படியே அதை சொல்லி கொண்டோம். சரி, அப்ப மதீனாவாகத்தான் இருக்கணும். எனக்கு நபி அவங்க ஒரு கனவு காண்றாங்க, அந்த கனவை பார்க்க போக அது மதீனாவா தான் இருக்கணும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆகவே நீங்கள் என்னை பற்றி அந்த செய்தியை உங்கள் குலத்தாரிடம் கொண்டு போய் சேர்ப்பீர்களா என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டார்கெட்டை சொல்றாங்க. என்ன டார்கெட்? நீங்க வந்தீங்க, என்னைய சந்திச்சீங்க,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், இப்ப நீங்க கேட்டதை நீங்க வச்சு கொண்டிருக்கலாது, உங்களுக்கு உரிய உங்களோட கவுமுக்கு உங்களோட சகோதரர்களுக்கு நீங்க பேசி சொல்ல வேண்டும், உங்களுடைய குலத்தாருக்கு நீங்கள் இதை பேசி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்கள் மூலம் அவர்களுக்கு பயனளிக்க கூடும், அவர்கள் நல்வழி அடைந்தால் அவர்களுக்காக உங்களுக்கும் அவன் பிரதிபலிப்பு அளிப்பான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்று சொல்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாக மக்காவுக்கு வந்து அடிபட்டு உதப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியோ கண்டு அவங்களோட 2-3 நாள் இருந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப அவரு மதீனாவுக்கு போறார். மதீனாவுக்கு போனதோட இப்ப உனைஸ் ரலியல்லாஹு அவர்களை காண்றாங்க. யார் இந்த உனைஸ் ரலியல்லாஹு அவர்கள்? இவர்தான் ஏற்கனவே மக்காவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டு செவிமடுத்து இது உண்மையானதுதான், இது ஜோதிடம் இல்ல, இது சூனியக்காரனுடைய வார்த்தை இல்ல, இது வந்து கவிஞர்கள் சொல்லக்கூடிய கவிதையும் இல்ல, அதை விட மேலானது, எல்லாத்தையும் மிகைக்கக்கூடிய உண்மையான மகத்தான ஒரு செய்தியை இந்த தூதர் சொல்கிறார் என்பதை கேட்டு அதை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னவர் தான் இவர். இவர் இப்ப கேட்கிறாரு, நான் போனதோட நீங்க என்கிட்ட கேட்டீங்களே எவ்வளவு நாள் தங்கிட்டு வந்தேன்னு சொல்லி, இப்ப நீங்க மாச கணக்கா அங்க இருந்துட்டு வாரீங்களே, என்ன நடந்துச்சு என்று கேட்கிறார். கேட்க போக அவர் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்றாரு. நான் இஸ்லாத்தை உண்மை என்ன ஏற்றுட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. சொன்னதோட உனைஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உமது மார்க்கத்தை புறக்கணிக்க கூடிய எண்ணம் எனக்கும் இல்லை, நானும் இஸ்லாத்தை ஏற்று அதை உண்மை என நம்புகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோட நானும் தம்பியும் சேர்ந்து இப்ப உம்மா கிட்ட போறாங்க. உம்மா கிட்ட போய் நாங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்ற விஷயத்தை சொல்றாங்க. சொன்னதோட அப்போது அவங்களோட தாயார் சொல்றாங்க, உங்கள் மார்க்கத்தை புறக்கணிக்கும் எண்ணம் எனக்கும் இல்லை, நானும் இஸ்லாத்தை தழுவி அதை உண்மை என நம்புகின்றேன் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். நானும் தம்பியும் என்னது இஸ்லாத்தை ஏற்று அவங்களோட தாய் கிட்ட போய் நாங்க இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னதோட அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு என்ன செய்யறாங்க, நாங்கள் எங்கள் வாகனத்தில் ஏறி கிஃபார் குலத்துக்கு போறாங்க. அப்ப அபூதல் கிஃபாரி, இந்த கிஃபாரி என்றது கிஃபார் குலத்தை சேர்ந்தவர் என்றதால தான். அப்ப கிஃபார் குலத்தை சேர்ந்த அவங்களோட குலத்தாரிடம் போய் அந்த தலைவர் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இஸ்லாத்தை ஏற்ற விஷயத்தை சொல்றாங்க, இதுதான் இஸ்லாம், இப்படி மதீனா மக்காவுக்கு போனோம், அங்கே முஹம்மது என்ற ஒரு ஆள் இருந்தாரு, அவர் ஒரு வேதத்தை சொல்லுகின்றாரு, ஆனால் அந்த மக்கள் யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் இருவரும் போனோம், போய் ஒருவர் பின் ஒருவராக அதை செவிமடுத்தோம், அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண்மை என நம்புகிறோம், நிச்சயமாக அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு வேதமாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி அவங்க அந்த விடயம் எல்லாத்தையும் ஐமா பின் ரஹானா அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த குலத்தார்கிட்ட போய் அவங்களோட தலைவர்கிட்ட போய் இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னதோட அந்த கிஃபாரி குலத்தை சேர்ந்த அறவாசி பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சொன்ன விஷயத்தை அவங்க விஷயத்தை எட்டி வைத்ததோட அரைவாசிக்கு பேருக்கு மேல என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மத்த அரைவாசி பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நபி அவங்க இங்க ஹிஜ்ரத் வந்ததுக்கு அப்புறம் அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்டு எப்படி மதீனால கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற செய்தியை கேட்டதோட அவர்களோட இருக்கக்கூடிய சகோதர குலத்தவர்கள் அஸ்லம் குலத்தார் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறார்கள். இப்ப இவங்க மதீனால இருந்து மக்காவுக்கு போய் அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் சகோதர குலத்தார் எந்த அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதே அடிப்படையில் நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கூறுறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கிஃபார் குலத்தவர்கள் அவங்களோட பேருக்கு ஏற்றால் போல் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விட்டான். அப்ப கிஃபார்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா மன்னிப்பு அளிக்கக்கூடிய மன்னிப்பை கேட்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களோட பேருக்கு ஏற்றால் போல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டான். அஸ்லம் குலத்தாரை பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆக்கிவிட்டான். அஸ்லம் குலத்தார் வந்து பாதுகாப்பு பெற்றவர்கள். அப்ப கிஃபார் குலத்தவருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்கி அஸ்லம் குலத்தாருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை வழங்கி விட்டான் என்று சொல்லி இந்த ஹதீஸ் வருது. நான் சொன்னதே ஹதீஸ்ல சுருக்கம் தான். நான் சொன்ன இந்த வரலாறு ஹதீஸுடைய சுருக்கம் தான். முஸ்லிம்ல 4878வது ஹதீஸாக வரக்கூடியது, 4520வது ஹதீஸ் இலக்கமாக வரக்கூடியது. முடிந்தவரை கொஞ்சம் தேடி பாருங்க. இந்த சம்பவத்தில் ஒத்த ஒரு ஆள், உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்த ஒரு ஆள் மக்காவுக்கு போய்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை கேட்டு தான் பெற்ற அந்த கல்வியை கொண்டு குர்ஆனை அவங்க உரசி பார்த்து, இந்த குர்ஆன் நான் கற்ற கல்வியை விட மிகைத்து நிற்கக்கூடியது, இந்த மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது பொய்யாக இருக்கின்றது. என்ன பொய்? இவங்க இது சோதிடம் என்று சொன்னாங்க, அது பொய். இவங்க சூனியக்காரன் என்று சொன்னாங்க, அது பொய். அப்ப இது எல்லாமே பொய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையான வேதம். அந்த வேதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரும் ஏற்று அவருடைய சகோதரனுக்கு சொல்லி, சகோதரர் இருவரும் தனது தாய்க்கு சொல்லி, தாயும் இஸ்லாத்தை ஏற்று, அந்த 3 பேரும் தனது குலத்தாருக்கு சொல்லி, அந்த குலத்தாரில் பாதி பேர் இஸ்லாத்தை ஏற்று, இவர்கள் ஏற்றதை கண்டு அடுத்த குலத்தார் இஸ்லாத்தை ஏற்று சொல்லி மதீனால மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகையினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்று முந்தநாத்திலிருந்து எல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் இதுதான். யோசிக்கணும், சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்பதை நாங்கள் கேட்கணும். ஒரு வசனம் எங்களுக்கு கிடைச்சா அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன உதிப்பை தருகின்றான், என்ன என்னோட பேச வருகின்றான் என்பதை நாங்கள் யோசித்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அந்த ஒரு மகத்தான செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை 4 பேருக்கு படிச்சு கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மை இருக்கின்றதே, அது ஏராளம் ஏராளம் ஏராளம். இதுக்கெல்லாம் அளவு பார்க்க இயலாது. சரி, இதே போல இன்னொரு சம்பவம். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னா, இவர் மக்கால இருக்கக்கூடிய குறைஷிகள்ல மிக முக்கியமான ஒரு ஆள். இவங்க பத்ர் போர் நடந்து முடிஞ்சதோட பத்ரில இருந்து கலந்து கொண்டவர்களை மதீனால வச்சு கைது செய்யப்பட்டதோட அந்த கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை பிடித்து வைத்திருந்தார்கள். அப்ப சிறை பிடித்து வச்சதோட நபி அவர்களை பார்த்து அவரோட எப்படியாவது பேசி, சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எப்படியாவது கூட்டிட்டு ஊருக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லிய ஒரு எண்ணத்தில் அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வாரார். அப்ப மதீனாவுக்கு வார நேரம் அது மகரிபுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கே உரிய அழகான குரல்ல அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வசனங்களை ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. கேட்டுட்டு அவரே சொல்றார் ஒரு இடத்துல, எப்படி சமஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ ஃபில் மக்ரிபி பித்தூரி. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் அத்தூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓத போகல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஃபலம்மா பலக ஹாதிஹில் ஆயா அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன் அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்ல பல் லா யூகினூன் அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன் காத கல்வி அனி யதீர என்று சொல்லி சொல்றாங்க. என்னது? மஹ்ரிப் தொழுகையில அத்தூர் என்ற வசன அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத போகல அவர்கள் ஓதின வசனங்கள் என்னது? படைப்பாளனின்றி யாரும் தாமாக இவர்கள் பிறந்து விட்டார்களா, அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாக இருக்கின்றார்களா, அல்லது வானத்தையும் பூமிகளையும் இவர்கள் படைத்தார்களா? இல்லை. உண்மை என்னவெனில் இவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ளவில்லை. உங்களுடைய இறைவனின் கருவூலங்கள் இவர்களிடம் உள்ளனவா, அல்லது அவற்றின் மீது இவர்கள் தாம் ஆதிக்கம் செலுத்துகின்றார்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக கேட்கக்கூடிய கேள்விகளை பத்தி ஒவ்வொரு ஆயத்தாக ஒவ்வொரு வசனமாக யோசிச்சு பார்க்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. இதுதான் சிந்திக்க தூண்டும் அல் குர்ஆன் வசனங்கள். படைப்பாளனின்றி தாமாகவே இவங்க பிறந்துட்டாங்களா, ஒருத்தனும் இல்லாம வானத்திலிருந்து இவங்களே விழுந்தாங்களா, அல்லது தங்களுக்கு தாங்களாகவே படைப்பாளராக ஆக்கி கொண்டாங்களா, வானங்களையும் பூமிகளையும் இவர்கள் தான் படைத்தார்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சிந்திக்க கூடிய அந்த வசனங்கள் சொன்னதோட கேட்டுக்கொண்டிருந்த முத்இம் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு அந்த வசனங்களை கேட்க போகல அவருடைய மனசுக்குள்ளுக்கு அப்படியே கல்லு கரைகிற மாதிரி கரைஞ்சி அல் குர்ஆன் பக்கம் அவருடைய உள்ளம் லயித்து போகின்றது. இந்த வசனங்களை ஓதிய போது எனது இதயம் பறந்து விடும் அளவுக்கு போய்விட்டது என்று சொல்லி ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப சிறை கைதிகளை மீட்க வந்தவர் தூர் என்று சொல்லக்கூடிய வசனங்கள்ல அந்த கேட்டு அவர் ஒரு சிறை கைதியா மாறுறாரு இஸ்லாத்தின் பக்கம். அவரை சிறை பிடிக்குது அல் குர்ஆன். நீங்க இதுக்குள்ள வந்துடுங்க, இதுக்குள்ள அவரை கட்டி போட்டாச்சு. அல் குர்ஆனின் பால் அவருடைய மனசை கட்டி போட்டு அவர் சிறை பிடிக்கப்பட்டாரு. இந்த அளவுக்கு குர்ஆனிய வசனங்கள் அந்த ரசிப்புறத்திலையும் லைக்கிறத்திலையும் மக்களை ஈர்க்கக்கூடியத்திலையும் அது முதன்மையானதாக காணப்படுகின்றது.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பவும் வந்து ஒரு விஷயத்தை கேட்டதோட போகாம அதை பத்தி சிந்திக்கக்கூடிய மக்களாக நாங்க இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியில் வேறொரு ஹதீஸ்ல அந்த முத்தீம் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யக்ரஉ ஃபில் மக்ரிபி பித்தூரி வதாலிக அவ்வல மா வகரல் ஈமானு ஃபில் கல்பி. அத்தூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்க கேட்டேன். இதுதான் இறை நம்பிக்கை எனது இதயத்தில் இடம் பிடித்த முதலாவது சந்தர்ப்பமாகும் என்று சொல்றாங்க. இந்த சம்பவங்களை நாங்க பார்க்கும் பொழுது எப்படின்னு சொன்னா, அல் குர்ஆனுக்கு என்று சொல்லி லைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அல் குர்ஆன் வந்து உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய வசீகர தன்மை கொண்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல உலகத்தில் அண்மையில இஸ்லாத்தை விமர்சிக்க கூடியவர்களும் இஸ்லாத்தை ஏசி திரிந்தவர்களும் இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்கக்கூடியவர்கள் இப்படி பாருங்களே, ஞானசார இஸ்லாத்துக்கு வந்தா எப்படி? ஞானசார இஸ்லாத்துக்கு வந்தா எப்படி? இந்த ஞானசாரையை விட 9 மடங்கு மேலுக்கு நின்று தூக்கி வீசி இஸ்லாத்தை அழிக்கணும் என்று சொல்லி போராடின ஒரு ஆள் தான் ஜெரம் வேன் கிளெவன் என்று சொல்லக்கூடிய நெதர்லாந்து பாராளுமன்ற உறுப்பினர். இவர் வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர். இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி திரிஞ்சவர். பொதுவாக நெதர்லாந்து பாராளுமன்றம் எப்படி என்று சொன்னா மத சார்பற்ற ஒரு நாடு. அப்ப பாராளுமன்றத்துக்கு நுழையும் பொழுது 3 முக்கியமான புனித நூல்கள் இருக்குது. கிறிஸ்தவ சமயத்துடைய பைபிள் இருக்குது, யூதர்களுடைய தோரா இருக்குது, முஸ்லிம்களுடைய அல் குர்ஆன் இருக்குது. இந்த ஜெரம் வேன் கிளெவன் என்ன செய்கிறாரு, பாராளுமன்றத்துக்கு போனதோட அவர் பார்த்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? பாராளுமன்றத்திலிருந்து குர்ஆனை தூக்கி வீசணும். பாராளுமன்றத்துக்குள்ளுக்கு குர்ஆன் தேவையில்லையே, என்னத்துக்கு அதுன்னு சொல்லி அதை இல்லாமலாக்கணும் என்று சொல்லி போராடின ஒரு ஆள். இதனாலதான் நான் சொன்ன ஞானசாரையை விட மேலான ஒரு ஆள் என்று சொல்லி இவரு அப்ப பாராளுமன்றத்துக்கு போனதோட பாராளுமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி குர்ஆனை மட்டும் தூக்கி வெளியே வச்சோம்னு சொன்னா அது செய்ய இயலாது. ஏனென்றா நாங்க வந்து மத சார்பற்ற ஒரு நாடாச்சு, இப்படி குர்ஆனை மட்டும் தூக்கி வைக்க இயலாது. ஒரு வேலை செய்வோம், வைக்கிறேன்னு சொன்னா 3 வேத நூலையும் தூக்கி வெளியே வைப்போம்னா பரவாயில்ல, ஏண்ட நூல் இல்லாட்டியும் பரவாயில்ல, குர்ஆனிக்க கூட 3 வேத புனித நூல்களையும் அவங்க ஓரமாக்கி வச்சுட்டாங்க. சரி, இவருக்கு இப்ப என்ன தேவைண்டா? இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும், இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கமாக காட்டணும், இஸ்லாத்தை வந்து ஒரு பொய்யான மார்க்கமாக காட்டணும் என்று சொல்லி அவருக்கு தெரிந்த அறிவியல்ல மிக முக்கியமான ஆக்கள் எல்லாத்தையும் தேடி 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 பிடிச்சி ஒவ்வொரு ஆளுக்கும் லெட்டர் எழுதுறாரு. இவர் லெட்டர் எழுத போகல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் அப்துல் ஹக்கீம் முராத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இவர் இந்த முராத் யார் என்று சொன்னா 1970ஆம் ஆண்டுல இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபர். அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவரும் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர். இவருக்கு ஒரு கடிதத்தை இந்த ஜெரம் வேன் கிளெவன் என்று சொல்லக்கூடியவர் எழுதுறார். எழுதி அந்த கடிதம் போனதோட இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கடித பரிமாற்றம் நடைபெறுகின்றது. இந்த கடித பரிமாற்றத்தில் நான் இப்ப அவர் முராத் என்ன சொல்றாருன்னா, நீங்க வெளியில இருந்து தான் இவ்வளவு விமர்சனத்தை சொல்றீங்க, அப்படி இல்லாம உள்ளுக்கு வந்து என்ன இருக்கிறது பாருங்களே. இப்ப பொதுவா நாங்க அப்படித்தானே சொல்லுவோம், தௌஹீத்காரன் வந்து வெளிநாட்டுல இருந்து சல்லி வருது, ரியாதுல இருந்து சல்லி வருது. ஒரு காலத்துல சொல்லி கொண்டு இருந்தாங்க அமெரிக்கா காரன் தான் இவங்க எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி இந்த பில்டிங்குக்கு மாச வாடகை கட்டுறதுக்கே இன்னும் கட்டி முடிக்கல. 1,10,000 ஒவ்வொரு ஜும்மாலையும் நாங்க அறிவிக்கிறோம், 7 மாநாக்கள் தந்துட்டு போங்க. கரண்ட் பில் 50,000 ரூபாய் இருக்குது, மாச செலவு 2 பேருக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்குது. கஞ்சி இன்னும் 15 நாள் இருக்குது, 15 நாளைக்கு கஞ்சிக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்படி ஏராளமான லிஸ்டுகளை சொல்லி கொண்டு போவோம். அந்த அளவுக்கு பங்கர் அப்படியே படுத்து கொண்டு போகுது. சரி, விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி அவங்க வந்து கூடுதலாக இஸ்லாத்தை வந்து இவர் வெறுத்து கொண்டே போனார். அப்ப அவரு சொன்னார், நீங்க உள்ளுக்கு வந்து பாருங்க, இஸ்லாத்துக்கு உள்ளுக்கு வந்து என்ன இருக்கிறது தேடி பாருங்கன்னு சொன்னதோட இவர் என்ன செய்யறாரு, மார்ட்டின் லிங்க்ஸ் எழுதிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வரலாறை தேடி படிக்கிறார். அவரு கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சு பார்க்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கிறாரு. ஒவ்வொரு பக்கமா பிரட்டி கொண்டு போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிந்தான்னு சொல்லக்கூடிய அபூ சுஃபியான் மனைவி கொலை செய்யறார். அவருக்கு சரியான ஒரு கோபம். இவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது, அவர் எப்படி இஸ்லாத்துக்கு போகலாம்னு சொல்லி கோபத்தில் என்ன செய்யறா, அவர்கிட்ட இருந்த ஒரு அடிமை வஹ்ஷி பின் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய அடிமை, நீக்ரோ இனத்து அடிமை.
இந்த அடிமைக்கு வந்து ஒரு டார்கெட் ஒன்று கொடுக்குறான், உன்னை நான் சுதந்திரமாக்குவேன், சுதந்திர மனிதனாக ஆக்கிடுவேன். ஆக்குறன்னு சொன்னா உனக்கு வேலை ஹம்சாவை கொலை செய்யணும், இதுதான் டார்கெட். அப்போ உஹது போர் நடக்கிற நேரம் வஹ்ஷி பின் ஹர்ப் சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு, அவர் ஈட்டி எறிகிறதுல வல்லவர். ஈட்டி எறிகிறதுல அந்த மாதிரி ஈட்டி எறியக்கூடியவர். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை டார்கெட் பண்ணி கொலை செய்யறாரு. கொலை செஞ்சதோட தான் இந்த ஹிந்தா என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறா, அவருடைய ஈரலை பிச்சு சப்பி கடிச்சு துப்பின வரலாறுலாம் நீங்க பாப்பீங்க. இப்ப இந்த சம்பவத்தை வாசிச்சு கொண்டு வாரவர் என்ன யோசிக்கிறாருண்டா, ஃபத்ஹு மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொல்றதுக்கு இந்த ஹிந்தான்ற பொம்பளை வருவா. நபி அவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது பள்ளிக்கு பழி வாங்குறதுக்கு. எப்படி சான்ஸ்? பள்ளிக்கு பழி வாங்குறதுக்கு. அப்ப அவர் ஒவ்வொரு பக்கமா பெரட்டுறாரு. எப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்க போகுதாய்க்குன்னு சொல்லி அப்படியே பெரட்டி வாசிச்சுட்டு போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மன்னிப்பு அளித்ததை அவருக்கு பார்த்ததோட தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மார்க்கம் பாப்பா இது, நான் நினைச்ச மாதிரி இது ஒரு தீவிரவாதமான மார்க்கம் இல்லையே, இப்படி ஒரு சாத்வீகமான ஒரு மார்க்கத்தை நான் அந்த வாழ்க்கையிலேயே கண்டதில்லைன்னு சொல்லி குர்ஆனை கையில் எடுக்கிறார். குர்ஆனை கையில் எடுத்து ஒவ்வொரு பக்கமா புரட்டி பார்க்கிறார். இப்ப அந்த ஜொராம் பின் கிளவன் என்று சொல்லக்கூடியவர் என்னண்டா, குர்ஆன் ஹதீஸ்களை சொல்லி மேற்கோள் காட்டி ஆதாரபூர்வமாக இந்த வசனங்கள் இன்னென்ன ஹதீஸ்கள் என்று சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னது அந்த வலதுசாரி கட்சிகளுக்கு நம்பவே இயலாமைக்குது. இப்ப நான் நேரத்தோட கேட்டேன், ஞானசார இஸ்லாத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிரிப்பும் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி அவங்களுக்கே நம்ப இயலாம இருந்தது, இவர் எப்படி இஸ்லாத்துக்கு போறேன்னு சொல்லி அவருடைய உம்மா கிட்ட போய் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன். உம்மா சொன்னா, ராஜா நீ இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பரவாயில்ல, வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத, நம்ப மாட்டான்னு சொல்லி. இல்ல, நான் இஸ்லாத்தை ஏற்றா, நான் இந்த அனுபவிச்ச இந்த ரசனையான மார்க்கத்தை, நான் ரசித்து ருசித்த இந்த மார்க்கத்தை எப்படி எதிர்த்தேனோ அந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் விட நான் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏனென்றா இவர் வந்து இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும் என்று சொல்லியே ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு தான் அவ்வளவு பேருக்கும் கடிதம் எழுதினார். அவர் எழுதின புத்தகம் பாதியிலே அப்படி நிக்க அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாதியிலே அந்த புத்தகம் அப்படியே நிக்குது. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோட அந்த புத்தகம் அப்படியே ஒரு மூளைக்கு போகுது. அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் தேடி தேடி போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தாயியாக அவர் மாறினார். இப்படி எக்கச்சக்கமானவர்கள், நான் இந்த தலைப்பை தேடுறதுக்கு நிறைய நோட்ஸ் பார்த்தேன். இந்த சொன்னதெல்லாம் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் அவ்வளவு பேர் ஒவ்வொரு ஆக்கள் இதை சொல்லி முடிக்கிறதுக்கு அவர் கணக்காகும். அவ்வளவும் ஒவ்வொரு ஆக்களுடைய முத்து முத்தான விஷயங்கள். இன்னும் ஒன்று ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம்னு பார்க்கிறேன். அதே மாதிரி பிக்கு, பௌத்த பிக்கு, இந்தியாவை சேர்ந்தவர். இப்ப அவரோட பேர் வந்து முஹிபுல்லா. ஆரம்பத்தில் அவர் பௌத்த பிக்குவா இருந்தார். அவரோட வரலாறை சொல்லும் பொழுது, நான் இந்த விஹாரை உள்ளுக்கு 5 வயசுல வந்தேன், இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. சூரியன் நான் கண்டதே இல்லை, சூரியன் எப்படி இருக்கும் எனக்கு மறந்து போச்சுன்றாரு. ஏன்? அவர் இருக்கக்கூடிய விஹார ஹைஃபை விஹார அவரை கொண்டு போய் ஏசி ரூமுக்கு தான் அவர் வாழ்ந்தே இருக்கிறார். அவரு ஒட்டுமொத்தமா ஏசிக்குள்ளுக்கே வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு சொன்னா, சின்ன பிள்ளைகள்ல இருந்து எம்பிமார்கள், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரொஃபசர்மார் அவ்வளவு பேரும் அவருக்கு சுஜூது செய்வார்கள். சுஜூது செஞ்சா இவரு அவருடைய காலை தூக்கி அவருடைய தலைக்கு மேல வைப்பார். இவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருந்தது. என்னன்னா, அந்த விஹாரையில ஒரு தங்க செருப்பு இருந்துச்சு. அந்த தங்க செருப்பை காலில் போட்டு அவருடைய தலைக்கு மேல வச்சு ஆசீர்வாதம் வழங்கினா அவருக்கு கிடைக்கக்கூடிய லம்ப கூட அப்படி அள்ளி அள்ளி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ராஜலோக வாழ்க்கையில வாழ்ந்தார். ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு பக்தன் என்னிடம் வந்தான். அந்த பக்தன் என்கிட்ட வந்து, தீராத வயிற்று வலியா இருக்குது, நான் இத வயிற்று வலியை குணப்படுத்தணும், எவ்வளவு மருந்தெடுத்தும் பார்த்தேன், சரி வரல, ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க பிக்குவேன்னு சொல்ல போகல. அவர் என்ன சொன்னாரண்டா, அவர் ஒரு போத்தல்ல சிறுநீரை கழிச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தாராம், இதை குடி சோமாவும் சொல்லி. அவன் குடிச்சிட்டு வந்து அடுத்த நாள் சொன்னானா, இந்த வயிற்று வலி குணமாகிட்டு சொல்லி. இந்த அளவுக்கு மக்கள் அவர் மடமையில வச்சிருந்தார். இன்னொரு சம்பவம் சொன்னார். ஒரு பணக்கார மனுஷன், வருட கணக்கா பிள்ளை இல்லை. அந்த மனிதன் வந்து இவர்கிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு வருஷ கணக்கா பிள்ளைகள் இல்ல, இதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமாண்டா,
புள்ள இல்லாட்டி இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன? அந்த வழிதான். கணவன்கிட்டே சொல்றாரு, நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஒரு நைட்டுக்கு நீ மனைவியத்தா எல்லா விஷயமும் சரியாகும் என்று சொல்லி சொன்ன மாதிரி அவருக்கு புள்ள கிடைக்குது. 22 ஏக்கரை இவருடைய பேர்ல எழுதி வச்சுட்டு போனான். இப்ப அவர் யோசிச்சு பாருங்க, அந்த பௌத்த சமயத்தில் உச்சபட்ச பிக்கு அவர். அந்த அளவுக்கு அவர் ராஜலோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு தரம் அவரை சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க முஸ்லிமா. சாப்பாட்டுக்கு போனா எங்கடாக்கள் எப்படியும் சகன் சாப்பாடு தானே வைப்பாங்க. சகன்ல இருந்து ஒவ்வொரு 6 பேர் இருந்து ஒரு சகன்ல கைய வைக்க போக இவர் பார்த்தாரு, இது என்னடாவாது, ஏழை பணக்காரன் காணாதவன் எல்லாம் வந்து ஒரு சகன்ல கைய போடுறான்னு சொல்லி இவருக்கு அருவருப்பாவிட்டு தின்றது. அப்படியே எழுப்பி தின்ற மாதிரி நடிச்சுட்டு வந்து சத்தி எடுத்துட்டு இந்த விஷயம் சரி வராது என்று சொல்லி போனார். போனதுக்கு அப்புறம் அவருடைய மனசுல ஒரு ஊசலாட்டு, முஸ்லீம்கள் எப்படி ஒரே மாதிரி இப்படி தின்றாங்க, ஒரே மாதிரி எப்படி குடிக்கிறாங்க என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தேடுறார். குர்ஆனை எடுக்கிறாரு, குர்ஆனை வாசிக்கிறாரு, என்ன சொல்லின்னு பார்க்கிறாரு. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் அவங்களோட சமூக பழக்க வழக்கங்கள் என்ன சொல்றாங்கன்றதையும் பேத்து அப்படியே பார்த்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்க முடியல. அவரோட மனசு விடுவதில்லை, இஸ்லாத்தை எப்படியாவது ஏற்கணும் என்று சொல்லி அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்துக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு உரை நிகழ்த்துறார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு உரை நிகழ்த்துறாரு. இவ்வளவு காலமும் நான் என்ற வாகனத்தில் வந்து இறங்கினேன். இன்றைக்கு எனக்கு ஒரு வாகனமும் இல்லை. என்ற காலில் தங்க செருப்பு போட்டு அதை வரக்கூடிய பக்தர்கள் தலையில போட்டு மிதிச்சு நான் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருந்தேன். இன்றைக்கு எனக்கு போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லை. எனக்கு அயல் வீட்டுக்காரன்கிட்ட ஒரு செருப்பு எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு கிடைச்ச அனைத்து ராஜலோக வாழ்க்கையும் இல்லாம போச்சு. ஆனா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இது எல்லாத்தையும் விட எனக்கு இஸ்லாம் பெருமதியானது என்று சொல்லி அவர் சொல்றார். சும்மா யோசிச்சு பாருங்க, அற்பமான சில காரணங்களுக்காக வேண்டி எங்கடாக்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை விட்டு போறாங்கன்னு சொல்லி. எவ்வளவு தௌஹீதிலேயோ இஸ்லாத்தை முழுக்க முழுக்க நாங்க சொல்லி வளர்த்திருப்போம். எங்களோட பிள்ளையில ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கட்டுக்கோப்போட ஒழுக்கத்தோட நாங்க வளர்த்து ஆளாக்கினதுக்கு பிறகும் ஏதோ ஒரு இளவுக்காக வேண்டி இஸ்லாத்தை தூக்கி எரிந்து விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போய் ஓடக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மனுஷர்கள் எல்லாம் சொல்ல போகல உள்ளங்கள் எங்களுக்கு என்னடா இது, என்ன வாழ்க்கை இது, நான் இதற்காகவா போனேன் என்று சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வரணும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பயானை முடிச்சு கொள்றேன். ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய நடிகர், பொதுவாக உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் நடிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இடம் கொடுக்காது. இஸ்லாமியவர்கள் பேர் தாங்கிகள் யாராவது நடிச்சாலும் நடிச்சவங்க கொஞ்சம் பேர் அதுக்கு பொறுப்பு மனம் திருந்தி வர விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். அந்த சப்ஜெக்டுக்கு நான் போகல. பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறன்னு சொன்னா அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய எதிரி தீவிரவாதியா இருப்பான். அந்த தீவிரவாதி வாசிம் கானா இருப்பார். அந்த வாசிம் கான் வந்து எல்லாரையும் சுட்டுட்டு போவாங்க. இவர் வந்து அவரை கைது பண்ணுவாரு. இப்படித்தான் தீவிரவாதிகள் சொல்லி வைக்கிறது. ஒரு கட்டத்தில் 1980 90களில் இருந்து வந்த திரைப்படங்கள் எல்லாமே எக்கச்சக்கமா முஸ்லீமை பார்த்தாலே தீவிரவாதியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். சின்னத்துல படம் பார்க்க போகல, என்ன அப்ப முஸ்லீம்கள் இப்படியா இருக்கும் சொல்லி எங்களுக்கே மனசுக்குள்ளுக்கு வந்திருக்கும், என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்ப தீவிரவாதியாக காட்சிப்படுத்துறது தான் திரைப்படத்துடைய மிக முக்கியமான ஒரு எஜெண்டாவா எடுத்து வேலை செஞ்சாங்க. அண்மையில ஒரு கட்டுரை ஒன்று பார்த்தேன். ஒரு திரைப்பட இயக்குனர் சொல்றாரு, ஆரம்பத்தில் நானும் படம் எடுக்க போகல, முஸ்லீம்களை இப்படி கேவலமாகத்தான் வச்சு தீவிரவாதிகளாகத்தான் படம் எடுத்தேன். அப்படி படம் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா கல்லா கட்டுச்சு அப்படி சொல்ற நல்ல வரவேற்பு இருந்தது. இப்ப பார்க்கல நாங்க செஞ்சதெல்லாம் பிழை. மக்களை அந்த மனசுல எண்ணத்திலிருந்து தூரப்படுத்துறதுக்கு இப்ப ஏழாம இருக்குது. எப்படி ஏழாம இருக்குது? முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்று பச்சை குத்தி வச்சாச்சு. இது இந்திய சினிமாவை எடுத்தாலும் சரி, ஹாலிவுட் எடுத்தாலும் சரி, பாலிவுட் எடுத்தாலும் சரி, கோலிவுட் எடுத்தாலும் சரி, எந்த ஊட் எடுத்தாலும் சரி, எல்லா ஊடும் செய்யற ஒரு வேலை என்னன்னு சொன்னா முஸ்லிம் என்றாலே தீவிரவாதிகள் என்று சொல்றது. அந்த இடத்துல இவரும் வரைவிலக்கணம் இல்லை, அவரும் அதிலே இருந்த ஒரு ஆள் தான். யாரு? ஹாலிவுட் நடிகர், இயக்குனராக இருக்கக்கூடிய ஓம்பூரியல் சொல்லக்கூடியவர். இவர் எப்படியாவது இஸ்லாத்தை தீவிரமாக காட்டணும் என்று சொல்லி முயற்சித்தவர்.
ஒரு கட்டத்தில் இந்த தீவிரமாக காட்டணுமே, தீவிரவாதியாக காட்டணுமே, இதுக்காக வேண்டி குர்ஆன்ல எந்தெந்த இடத்துல தீவிரவாதத்தை போதிக்குது என்று சொல்லி தேடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. இஸ்லாத்தை தீவிரவாதியா காட்டணும், தீவிரவாத ஒரு மார்க்கமாக காட்டணும், இப்போ கண்ட இடத்துல எல்லாம் போம்பு வைக்கணும், எல்லா இடத்துலயும் கொண்டு குவிக்கணும் தான் இருக்குது. அப்படித்தானே சொல்லிக்கிறாங்க, அந்த மாதிரி தானே பாக்குறாங்க. அப்ப எந்தெந்த இடத்துல குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்குது என்று தேடுறதுக்காக வேண்டி குர்ஆனை பிரட்டி 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 பாக்குறாங்க. போம்பை வெடிச்சது அவரோட மனசுல. நான் இவ்வளவு காலமாக இஸ்லாத்தை பத்தி இப்படி சொல்லிக் கொண்டு வந்தனே, எந்த ஒரு இடத்திலையும் இது தீவிரவாதத்தை போதிக்கவில்லையே. எல்லா இடத்திலையும் இது இஸ்லாம் வந்து சகஜீவமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி எங்கட அந்நியர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அடைக்கலம் கொடுக்கத்தானே இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறது. அப்ப எதிரியாக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நான் இவ்வளவு காலமும் தீவிரவாத மார்க்கமாக பார்த்தேனே என்று சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். யார்த கையில குர்ஆன் வருதோ, யாரு குர்ஆன தேடி வாசிச்சு இந்த குர்ஆன்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி யாரு போறாங்களோ போறவர்கள் அதுக்குள்ளுக்கு போயிருவாங்க. இதுதான் இஸ்லாம் வசீகரிக்கக்கூடிய, குர்ஆன் வசீகரிக்கக்கூடிய ஒரு காந்தமாக இருக்குது. இழுத்தெடுக்கும் அப்படியே குர்ஆன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்ட இந்த 3 நாளும் கேட்டோம். இந்த 3 நாளும் நான் சொன்ன பயான் ஒட்டுமொத்த ஒரு சாராம்சம் என்ன தெரியுமா? குர்ஆனை வாசிங்க, பொருளுணர்ந்து பாருங்க. இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்துல நாங்க நாளைக்கு உசுரோடு இருப்போமா, இந்த ரமலான் முடியும் வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு எனக்கும் உத்தரவாதம் இல்லை, உங்களுக்கும் உத்தரவாதம் இல்லை. இப்ப எத்தனை தரம் நான் குர்ஆனை முழுமையாக நான் பொருளை வாசித்து பார்த்திருக்கிறேன் என்று உங்களோட மனசை தொட்டு பாருங்க. எத்தனை தரம் பார்த்திருப்பேன்? ஒரு தரமாவது அல்லாஹ் தஆலா என்னோட பேசுகின்ற விஷயத்தை நான் தேடி தேடி பார்த்திருக்கிறேனா என்று சொல்லி உங்களோட மனசுகிட்ட கேட்டு பாருங்க. ராவையில தூங்கக்கல இந்த பயான்ல அப்படி மனசுல யோசிச்சு ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? சார் இப்படி சொன்னாரே காமில் சார், என்ன இது உண்மைதானே? நான் ஒரு தரம் சொல்ல வாசிச்சு பார்க்கல தானே? வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான தமிழ் தர்ஜுமா சிடிஜே தலைமையகத்தில் இருக்குது, சிங்கள தர்ஜுமா சிடிஜி தலைமையகத்தில் இருக்குது. இங்க வந்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்குடைய பெருமதியை கொடுத்துட்டு தர்ஜுமா கொண்டு போய் வாசிச்சு பாருங்க, தேடி பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்றதை பாருங்க. அந்த அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்த அந்த மார்க்கத்தை, உனைஸ் ரலியல்லாஹு அவர்கள் தொட்டு பார்த்த அந்த மார்க்கத்தை, ஜொராம் பேன் கிளவன் அவர் தேடி பார்த்த அந்த மார்க்கத்தை, புத்த பிக்குவாக இருக்கக்கூடியவர் அவர் தேடி எடுத்து இந்த மார்க்கத்தை, ஹாலிவுட் இயக்குனர் வந்து ஓம்பூரி அவர்கள் ரசித்த இந்த மார்க்கத்தை, என்ன சொன்ன வந்தாருன்னு தேடி பார்த்த அந்த ரசனைகளை, அந்த ருசித்த விஷயங்களை நீங்களும் ரசிச்சு ருசிச்சு பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ்வின் வேதத்தின் பால் ஒன்றுபடுங்கள். அல் குர்ஆனை வாசியுங்கள். ஓதுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அல்லாஹ் என்னோடு என்ன பேசுகின்றான் என்பதை நீங்கள் தேடி பார்த்து வாசித்து முழுமையாக, அல்லாஹ் சொல்றான் இதுகுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்துருங்கன்னு சொல்றான். அதே மாதிரி நாங்களும் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்து நன்மக்களாகி சொன்ன விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தாலா எனக்கும், கேட்ட விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.